நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா, நம்ம திரேஸ்புரம் கல்லுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்தோம். வேறு ஸ்பாட்டு ஒன்றும் இல்லை நண்பா. ஏன்னா வேறு ஸ்பாட்டுக்கு எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா கடலில் வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. கரை ஓரங்களில் ஃபுல்லாக வந்து கலங்கி போய் கிடக்கு, தண்ணி வசமாக கலங்கி போய் இருக்குது. அதனால் வேறு இடங்களுக்கு இன்றைக்கி போக முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த திரேஸ்புரம் கல்லுக்குள்ளே தான் வாரோம். என்னத்தையும் 1-2 பண்டாரியை பிடிக்கிறதுக்காக வாரோம். இந்த பாருங்கள், இப்போ வந்து போட்டுட்டு இருந்தோம், ரொம்ப நேரமாக போட்டோம், ஒன்றுமே ஸ்ட்ரைக் இல்லை. இப்போ கடைசியில் ஒரே ஒரு மீன் தூக்கியிருக்கோம். பாருங்களேன், பாருங்கள். இவங்க தான் தருமர்ன அண்ணன், மணி அவங்க பேர். அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க நம்ம கல்லுக்குள்ளே மீன் பிடிக்க. நம்மளும் வாரோம், நாங்களும் வாரம் சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கையில் கொடுத்தோம். அந்த இறை போட்டு அவங்க பிடிச்சாங்க. கடிச்சு இறைய கொண்டு போகுது அம்மட மண்டக்கு அப்படின்னாங்க. இப்போ ஒரு பண்டாரி நம்ம பிடிச்சோம். அதை கையில் வச்சு தான் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போது இருந்தால் பாருங்கள், உயிரோடு தான் இருக்குது மீன் உயிரோடு தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ணனும் எப்படியாவது இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மீன் பிடிப்பார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மீன் அடிக்கலை அப்படின்னு சொன்னால். நான் பாருங்கள், இப்போ ஒரு மீன் அடிச்சிட்டாப்புல. சின்ன மீன் தான், பரவாயில்ல, சின்ன மீன் தான். ஆனால் பாருங்களா, நல்ல அடி, சரியான அடி. 2 முள் ஏறி இருக்கு பாருங்கள், எப்படி ஏறி இருக்கு பாருங்கள். 2 முள்ளும் அசாம ஜம்முன்னு ஏறி இருக்கு. தர்மன் தான் அடிச்சு எடுத்துட்டாப்புல. நாங்கள் தள்ளி நின்று பசர் வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. அந்தல வந்துட்டோம். பாருங்களா, நல்லா செம்ம அடி. உயிர் இருக்கு இன்னும். பார்த்தீங்களா, நம்ம சபிக்கையில் அடிக்கிறதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். நல்ல மீன். ஓகே, சூப்பர், வெரி குட். வந்ததுக்கு ஒரு மீன் ஊக்கு போட்டாச்சு. இன்னும் அடி இனிமே தான் இருக்குது. பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அடி விழும். அடுத்தடுத்து மீனை பிடிச்சி உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கோம். மச்சான் ஒரு சவிக்கு பாறையே பிடிச்சிட்டாரு. வெற்றிகரமாக ஒரு சவிக்கு பாறை மாட்டிட்டு. அப்பவே ஒரு பாறையை பார்த்தீங்க, இப்பவும் பாருங்கள் ஒரு பாறை அடிச்சிட்டோம். அங்கே தர்மரை தூண்டியை போட்டு வல்லாச்சி போட்டு இழுத்துட்டு இருக்காரு. அவரு போடுறது வந்து சிக்கு போடுறாரு. இது வந்து சபிக்கு தூண்டி, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தும்பு தூண்டி. இதில் ஒரே ஒரு பாறை இப்போ அடிச்சிருக்கு. தொடர்ந்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து என்ன மீன் மாட்டுது உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கோம். வணக்கம் நண்பா. இன்னைக்கு 2 மீன் தான் பிடிக்க முடிஞ்சது நண்பா. பாருங்களேன், இந்த மீன் உயிரோடு இருக்குது. இந்த 2 மீன் தான் இன்றைக்கி நம்ம பிடிக்க முடிஞ்சுது. வேறு மீன் ஒன்றும் விசேஷம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கிறோம். மணி அண்ணன், அது போக மச்சான் ரூபன், அது போக தருமண்ண. ஓகே, தருமண்ணா வந்திருக்காரு. அது போக வந்து அந்த சின்ன பையன் பேர் வந்து அம்முலு இருக்கோம். நாங்கள் ஒரு 5 பேர் இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி வந்ததில் மீன் அவ்வளோ விசேஷம் இல்லை. இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிறத வீடியோவை போடணும்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். காலையில் நம்ம திரேஸ்புரம் கல்லுக்குள்ளே போனோம். ஒரே ஒரு 1/2 கிலோ சைஸ் மீன் மட்டும் தான் பிடிச்சோம். இப்போ வந்திருக்கோம், 2 பாறை மீன் மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். வேறு ஒன்றும் இன்றைக்கி விசேஷம் இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.